இது ஏதோ ஒரு வருஷம் 2 வருஷமா போட்ட திட்டம் கிடையாது. 20 வருஷமா நாங்க போட்ட திட்டம். என்னைக்கு இருந்தாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்க நாட்டை தாக்குன்னு எங்களுக்கு தெரியும். அப்படி தாக்கும் போது உங்களோட மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி என்ன? அதுக்கு நேர் எதிராக டீசென்ட்ரலைஸ்டு மொசாக் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாங்க உருவாக்குறோம் அப்படின்னு ஈரான் 20 வருஷமாக மிக தீவிரமாக இந்த மொசாக் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கி இருக்காங்க. இது ஒரு மிக 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 முக்கியமான மிக திறமையான ஒரு போர் தந்திரம். சீனாவினுடைய மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் லீடரான திரு மாவோ அவர்களுடைய முக்கியமான ஸ்ட்ராட்டஜியை நாங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு மிக வெளிப்படையாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அபாஸ் அர்காச்சி மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து மிக மிக விரிவாக தெளிவாக ஒரு கட்டுரையை அல் ஜசீரா பத்திரிகை இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த யுத்தத்தை துவங்குவது வேண்டுமானால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்கலாம், ஆனால் முடிக்கப் போவது நாங்கள் தான் என்று ஈரான் அன்றைக்கே எச்சரித்தது. அந்த எச்சரிக்கைக்கும் இந்த டீசென்ட்ரலைஸ்டு மொசாக் டிஃபென்ஸ் யுக்திக்கும் என்ன தொடர்பு? ஏன் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இவ்வளவு தீவிரமாக ஈரானின் மீது குண்டுகளை பொழிந்து கொண்டிருந்தாலும் இந்த யுத்தம் முடிவுக்கு வர முடியவில்லை? ஏன் ஈரானை அழிக்க முடியவில்லை? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வார் ஸ்ட்ராட்டஜி என்ன? இந்த போர் யுக்தியால் எப்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிலைகுலைந்திருக்கிறது? இது குறித்து இந்த அல் ஜசீரா கட்டுரையில் என்ன இருக்கிறது? வணக்கம், இது விராசுவியூ. நான் உங்கள் சத்யராஜ். இன்னைக்கு அல் ஜசீரா பத்திரிகை மிக முக்கியமான ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கட்டுரையோடு சேர்த்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சையத் அபாஸ் அர்காச்சியினுடைய முக்கியமான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது ஈரானின் மீது மிக 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 தீவிரமாக இரவு பகல் பாராமல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் குண்டுமலை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த டே ஒன்லயே அந்த யுத்தத்தை இஸ்ரேல் எப்படி துவங்குது அப்படின்னா, அந்த நாட்டினுடைய சுப்ரீம் லீடரான அலி கமேனியை கொலை செய்து அவர்களோடு சேர்ந்து பல முக்கியமான ராணுவ தலைவர்களையும் கொன்னுதான் யுத்தத்தையே துவங்குறாங்க. இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய ஒரே ஸ்ட்ராட்டஜி, ஒரே இலக்கு என்ன அப்படின்னா, ஒரு வார ஓபன் பண்ணும் போது பயங்கர மேசிவா அடிச்சு ஒரு ஷாக்கை கிரியேட் பண்ணி நிலகொலைய வச்சு அந்த தேசத்தை மண்டியிட வைக்கிறது தான். இதுதான் அவங்களுடைய பக்காவான ஸ்ட்ராட்டஜி. அது மட்டும் இல்லாம அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா மிலிட்டரி அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸையும் கொண்டு வந்து ஒரு நாட்டு மேல போட்டு நிலகொலைய செய்வாங்க. இதைத்தான் அவங்க ஈரான் மேலே செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே இதைத்தான் ஆப்கானிஸ்தான் மேலே செஞ்சாங்க, இதைத்தான் ஈராக் மேல செஞ்சாங்க, லிபியா மேல செஞ்சாங்க, பல நாடுகள்ல செஞ்சாங்க. ஆனா ஈரான்ல மட்டும் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. என்னடா, நம்ம வழக்கமா பண்ணக்கூடிய யுக்தியை தானே இங்க பண்ணோம், ஆனா இது ஏன் ஒர்க் அவுட் ஆகல? நம்ம இவ்வளவு தீவிரமா அடிக்கிறோம், இவ்வளவு மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ், கப்பலை கொண்டு வந்து இறக்குறோம், மிசைலை கொண்டு வந்து இறக்குறோம், அது மட்டும் இல்லாம அட்வான்ஸ்டு ஏர் ஜெட்ஸை கொண்டு வந்து இறக்குறோம், எதுவுமே ஈரான் மண்ணில் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஈரான் இந்த யுத்தத்தை நிறுத்த மாட்டேங்கிறாங்க, நம்ம காலில் வந்து விழ மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்போதுமே இருந்துச்சு. எனக்கே கூட இருந்துச்சு, எப்படி ஈரான் வந்து இவ்வளவு மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸுக்கு முன்னாடி தாக்கு பிடிக்குது அப்படின்னு. அது நமக்கு புரியணும் அப்படின்னா இந்த சையத் அபாஸ் அர்கச்சியினுடைய செய்தியும் அத்தோட சேர்த்து இந்த அல் ஜசீரா கட்டுரையும் ரொம்ப முக்கியம். ரொம்ப தெளிவா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, we had 2 decades to study defeats of the US military to our immediate east and west. We have incorporated lessons accordingly. கடந்த 20 வருஷமாக இந்த ஈஸ்ட் வெஸ்ட்ல இந்த அமெரிக்கா போட்ட சண்டைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதை நாங்க ரொம்ப தீவிரமா ஸ்டடி பண்ணி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம bombing in our capital has no impact on our ability to conduct war. Decentralized Mossack defense enable us to decide when and how war will end. இதுதான் மேட்டர். அதாவது நீங்க உடனே எங்களுடைய ஈரான் தலைநகரான தெஹரான் மீது குண்டு போட்டு எங்க தலைவரை கொன்னு ஒரு பெரிய ஷாக்கை இம்பாக்டை கிரியேட் பண்ணீங்க இல்லையா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ட்டாங்க. எங்களோட ஸ்ட்ராட்டஜியே டீசென்ட்ரலைஸ்டு மொசாக் டிஃபென்ஸ். இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யுத்தத்தை நீங்க துவங்கிட்டீங்க, இது எங்க முடிக்கணும் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக இந்த ஸ்ட்ராட்டஜி குறித்து பேசியிருக்கிறார். இந்த ஸ்ட்ராட்டஜி குறித்து இந்த கட்டுரையில ரொம்ப 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 தெளிவா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதாவது ஈரான் ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்கா ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கும் போது கண்டிப்பா அந்த நாட்டினுடைய முக்கியமான தலைவரை கொலை செய்யும், ராணுவ அதிகாரிகளை கொலை செய்யும், முக்கியமான ஏவுகணை தளங்களை அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அடிச்சு நொறுக்குவாங்க, ரேடாரை நொறுக்குவாங்க. இது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இது வந்து பிரைமரியா ஒரு 24 ஹவர்ஸ்ல அவங்க செஞ்சிருவாங்க, அந்த தேசம் நிலகொலியும். இதுதானே. ஆனா ஈரான் ரொம்ப தெளிவாக அவங்க ஏற்கனவே நிறைய விஷயத்துல இருந்து பாடம் கத்துக்கிறாங்க. அதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆப்கான் யுத்தத்திலையும் சரி, ஈரான் யுத்தத்திலையும் சரி, அதாவது 2001 2003 அமெரிக்கா ஈராக்குக்குள்ள வந்து சதாம் ஹுசைனை கொன்னுச்சு பாத்தீங்களா, தூக்கிட்டு போய் தூக்குல போட்டு. இந்த யுத்தமா இருக்கட்டும், இல்ல ஆப்கானிஸ்தானுக்குள்ள போய் சண்டை போட்ட தாலிபானுக்கு எதிரான யுத்தமா இருக்கட்டும், இது எல்லாத்திலுமே இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த போர் எப்படி துவங்கணும் எப்படி முடிக்கணும் அப்படிங்கறத அவங்க தான் காம்பேக்ட் பண்றாங்க. யாருன்னா அமெரிக்கா. இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களுடைய மொத்த
மொத்த டிஃபென்ஸ் சிஸ்டம், மிலிட்டரி சிஸ்டம், இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம், அது மட்டும் இல்லாம லீடர்ஷிப் சிஸ்டம், அதாவது கமாண்டிங் சிஸ்டம், இது எல்லாத்தையுமே இந்த மொசாக் டிஃபென்ஸா மாத்துறாங்க. மொசாக் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன குட்டி கற்கள். அதாவது ஒரு விஷயத்தை பலவாக உடைத்து டீசென்ட்ரலைஸ் பண்றாங்க. சென்ட்ரலைஸ் அப்படிங்கிறது ஒற்றை கமாண்ட். மேல ஒரு தலைவன் இருந்தா மட்டும்தான் அந்த நாடு செயல்படும், யுத்தம் நடக்கும், எல்லாமே நடக்கும். அந்த தலைவனை கொண்டுட்டா நாடு அப்படியே செயலிழந்துரும். ஒரு மனிதனுடைய மண்டையில மூளையில அடிச்சோடனே மயங்கி விழுந்தோடனே மொத்தமா செயலிழது பாத்தீங்களா, அது மாதிரி பண்றது. இதுதான் அமெரிக்காவினுடைய யுக்தின்னு உங்களுக்கு காலங்காலமா தெரியும். அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மொத்தமா இந்த சீனியர் கமாண்டரா இருக்கட்டும், இல்ல கீ ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கா இருக்கட்டும், இல்ல இந்த சென்ட்ரலைஸ்டு கமாண்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சு டீசென்ட்ரலைஸ் பண்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் ரொம்ப ஆழமா சொல்றாங்க. எங்களுடைய பிரிஃபரன்ஸ் தெஹ்ரானோ சுப்ரீம் லீடரோ கிடையாது அப்படின்னு ஈரான் சொல்லுது. அதாவது ஈரானினுடைய தலைநகரை காப்பாற்றுவதோ இல்ல ஈரானினுடைய சுப்ரீம் லீடரை பாதுகாத்து கொண்டிருப்பது எங்களுடைய முக்கியமான வேலை எல்லாம் இல்ல. எங்களுக்கு இந்த யுத்தத்தை எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு பல ஸ்ட்ராட்டஜிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரிக்கிறாங்க. அதுல குறிப்பாக இந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸை டீசென்ட்ரலைஸ் பண்ணி இந்த யுத்தம் துவங்கிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு கிட்ட தலைவர்களும் இல்லாத போது அந்த யுத்தத்தை எப்படி நகர்த்தி கொண்டு போக வேண்டும் என்கின்ற முடிவெடுக்கக்கூடிய அத்தாரிட்டி அவங்க லோக்கல்ல கொண்டு வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த வார அந்த நாட்டினுடைய 31 ப்ராவின்சஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ராவின்சஸ்ல பரவலாக்கி இருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதைத்தான் அவங்க சொல்றாங்க டீசென்ட்ரலைஸ்டு மொசாக் டிஃபென்ஸ் அப்படிங்கிறாங்க. 2007 இருந்து 2019 வரைக்கும் ஈரானினுடைய அந்த சக்தி வாய்ந்த ராணுவமான இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய கமாண்டராக இருந்த முகமது அலி ஜஃபாரி இவர் தான் இந்த திட்டத்தை போட்டு கொடுக்கிறார். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா மல்டிபிள் ரீஜனல் கமாண்டர்ஸ் உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாம செமி இண்டிபெண்டன்ட் லேயர்ஸ் உருவாக்குறாரு. ராணுவத்துல யாருமே யாரையுமே முழுமையாக சார்ந்து இருக்க கூடாது. ஒரு கிரைசிஸ் ஏற்படும் போது இதை நீங்க எப்படி கையாள போறீங்க அப்படிங்கறது குறித்து பல திட்டங்களை, பல பயிற்சிகளை, பல தியரிட்டிக்கலான ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க்கை இவர் பார்த்திருக்கிறார். அது ஆர்மி யூனிட்டா இருக்கலாம், மிசைல் போர்ஸா இருக்கலாம், நேவல் கப்பல் படை சொத்துக்களா இருக்கலாம், லோக்கல் கமாண்ட் ஸ்ட்ரக்சரா இருக்கலாம், இது மட்டும் இல்லாம டீசென்ட்ரலைஸ்டு ஆபரேஷன் ஃபார்மட்டா இருக்கலாம், இது இல்லாம லோக்கல் ரெசிஸ்டன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கலாம், இது இல்லாம சப்ளை செயினா இருக்கலாம், எல்லாம் சேர்த்து அது அர்பன்ல நடக்கலாம், மவுண்டெயின்ல நடக்கலாம், இல்ல ரீஜனல் நடக்கலாம், எங்க வேணாலும் யுத்தம் நடக்கலாம். தெஹ்ரான்ங்கிற பெரிய நகரத்துக்குள்ள நடக்கலாம், இல்ல மிகப்பெரிய மலைப்பிரதேசங்கள் நடக்கலாம், கடலுக்குள்ள யுத்தம் நடக்கலாம், ஒரு வில்லேஜ் அதாவது இன்டீரியர் கிராமங்களுக்குள்ள காடுகளுக்குள்ள இந்த யுத்தம் நடக்கலாம். எங்க யுத்தம் நடந்தாலும் எப்படி நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு லோக்கல் கமாண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிராஸ் ரூட் ஃபைட் இருக்கு இல்லையா, இந்த ஃபைட்டை ஒரு கொரில்லா ஃபைட் மாதிரி அவங்க அடாப்ட் பண்ண வேண்டிய தேவை அவங்களுக்கு எங்க இருந்து வருது அப்படின்னா, அவங்க ஆப்கான் அது மட்டும் இல்லாம ஈராக் வார் எப்படியெல்லாம் இந்த நாடுகள் அமெரிக்காவால் சிதைக்கப்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இவங்க இந்த ஸ்ட்ரக்சரை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த கட்டுரையில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு யுக்தியை ஈரான் கையாளுறாங்க. அமெரிக்கா கிட்ட அதிகமான வெப்பன்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான காஸ்ட்லியான ரிசர்ச் ஒர்க் பண்றாங்க, இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்காங்க, ரேடார்ஸ் வச்சிருக்காங்க, மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க, பயங்கரமான ஃபிளைட்ஸ் ஜெட்ஸ் வச்சிருக்காங்க. ரொம்ப துல்லியமா இன்ச் பை இன்ச்சா ஈரானுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது குறித்து அவங்களால எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட முடியும். இதெல்லாம் வச்சிருக்காங்க. பிரம்மாண்டமான கப்பல் வச்சிருக்காங்க, யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன், ஃபோர்டு அப்படி இப்படின்னு இருக்கு. இவ்வளவு மிலிட்ரி வெப்பன்ஸை குவிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய தேசத்தை எப்படி அடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இதை எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு ரொம்ப சீப்பான மிசைல்ஸை ரெடி பண்றது, சீப்பான ட்ரோன்ஸ் ரெடி பண்றது. அதாவது ஆட்கள் மனித பலத்தை மட்டுமே நம்பாமல் மனிதர்களே இல்லாமல் குறிவைத்து பல இடங்களை தாக்கக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை ஒரு ஃபேக்டரி மாதிரி மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப 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 சீப். ஸோ இங்கிருந்து ஒரு மிசைல் ஏவப்பட்டுச்சு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு இந்த மிசைல் உற்பத்தியான செலவை விட பல மடங்கு 100-200 மடங்கு அதிகமான செலவு செஞ்சா மட்டும்தான் அமெரிக்காவால் இஸ்ரேவால் அதை தடுக்க முடியும். ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜியை முடிவு பண்ணிட்டாங்க. ஒன்ட்ட இவ்வளவு காஸ்ட்லியான வெப்பன் இருக்குல்ல, நான் சீப்பான வெப்பன்ஸ் வச்சு மாஸ் ப்ரொடக்ஷன் வெப்பன்ஸ் வச்சு நான் அடிக்கிறேன், பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது போர்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த போரை எவ்வளவு காலம் நம்ம நீட்டிச்சுக்கிட்டே போறோமோ, அந்த போரை நம்ம இழுத்துக்கிட்டே போறோமோ, அந்த அளவுக்கு பெரிய தேசத்துக்கு, நிறைய வெப்பன்ஸ் வச்சிருக்க தேசத்துக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் யுஎஸ்எஸ்ஆர் ஃபோர்டு, யுஎஸ்எஸ்ஆர் ஆபிரகாம் லிங்கன் ரெண்டு ஈரான் கடல் பரப்புல நிக்குது. இதுல ஒரு கப்பல் லிங்கனை ஒரு நாளைக்கு மெயின்டைன் பண்றதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2.5 to 3 கோடி ரூபாய் செலவாகும். நீங்க ஃபோர்டை ஒரு நாளைக்கு இந்த கடல் பரப்புல நிக்க வச்சு செலவு பண்றதுக்கு கிட்டத்தட்ட 6 கோடி 7 கோடி செலவாகும். ஸோ ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டா ராணுவ செய்திகள் இது சொல்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு யுத்தத்தை நடத்துறதுக்கு பல ஆயிரம் கோடிகள் செலவாகும் ஒட்டு மொத்தமாக. ஆனா ஈரான் என்ன பண்றாங்கன்னா, சாதாரண ஒரு ஃபாஸ்ட் போட் வச்சிருக்காங்க, ஒரு 10 பேர் 20 பேர் வச்ச ஃபாஸ்ட் போட், ஒரு ட்ரோன், ஒரு மிசைல்,
அப்ப இது மாதிரி செலவு குறைவான சிஸ்டத்தை வச்சு அவங்க இந்த யுத்தத்தை நடத்துறாங்க. முழுக்க முழுக்க அவங்களோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இந்த யுத்தத்தை நெடுநாட்கள் இழுத்து கொண்டு போக வேண்டும். அப்படி நெடுநாட்கள் இழுத்து கொண்டு போனால் மட்டும்தான் சக்தி வாய்ந்த ராணுவத்தை வீழ்த்த முடியும் என்கின்ற பக்காவான யுக்தி அவங்க இதில் அப்ளை பண்றாங்க. இந்த யுக்தியை தான் எப்படி செயல்படுத்துவது அப்படின்னு கடந்த 20 வருஷமா அவங்க பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது மாவோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறாங்க. மாவோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, சீனாவினுடைய மிக முக்கியமான கம்யூனிஸ்ட் தலைவர் மாவோ ஜப்பான் சீனாவை வந்து கைப்பற்றும் போது இந்த யுக்தியை தான் அவர் செஞ்சாரு அப்படிங்கிறாங்க. அதாவது வீக்கர் சைடா இருக்கக்கூடியவங்க ஒரு பெரிய ராணுவத்தை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப 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 பொறுமையாக அமைதியாக இருந்து காலத்தை எடுத்துக்கொண்டு அந்த யுத்தத்தை ரொம்ப தெளிவாக கையாளுறது. அதாவது வார் இஸ் நாட் ஷேப்டு பை மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸ். ஒரு யுத்தம் அப்படிங்கிறது கையில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை மட்டும் நம்பி கிடையாது. அது ஒரு கால சூழல். ஷேப்டு பை டைம், என்டியூரன்ஸ், அதாவது சகிப்புத்தன்மை, அடாப்டபிலிட்டி, தகவமைப்பு தன்மை, அது மட்டும் இல்லாமல் எபிலிட்டி ஆஃப் ஃபேசிங் த ஓப்பனிங் ஷாக். ஓப்பனிங் ஷாக்கில் இருந்து முதல் நாள் யுத்தத்திலிருந்து யுத்தத்தை எவ்வளவு பொறுமையாக, நிதானமாக, அமைதியாக, கவனமாக, துல்லியமாக போட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் மாவோட ஸ்ட்ராட்டஜி. இந்த மாவோட ஸ்ட்ராட்டஜி தான் இவங்க வந்து அப்ளை பண்ணி மிக தீவிரமாக இந்த சண்டையை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம், ஈரான் இந்த யுத்தத்தில் தோற்காது. பல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்த கட்டுரை எழுதிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறான், இவனுக்கெல்லாம் சும்மா வேற வேலைப்பா, ஈரானுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பொழந்து கட்டுற வேலை தான் அவங்களுக்கு மோசமான விளைவை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறாங்க. இதுல குறிப்பாக ஹசன் அபாசி அப்படிங்கக்கூடிய ஒரு ராணுவ தலைவர் இந்த ஐஆர்ஜிசிக்கு தலைவராக இருக்கிற காலகட்டத்தில் இதை ஒரு ஐடியாலஜிக்கல் நரேட்டிவாக, ஒரு ஸ்ட்ரக்சரலாக, தியரியாக இதை ரெடி பண்ணி இதை அப்ளிகபிளும் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. டீசென்ட்ரலைஸ்டு மொசாக் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை. இது மட்டும் இல்லாம அலி கமேனி அவர் சாவதற்கு முன்னாடியே, பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த 20 ஆண்டு கால இந்த மொசாக் டிஃபென்ஸ்ல அவருடைய முக்கியமான பங்களிப்பு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு லேயராக தலைவர்களை பிரிச்சிருக்கிறார். இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு அமெரிக்காவினுடைய ராணுவம் வந்து ஈரானினுடைய கப்பல் படையினுடைய தலைவரை கொலை செஞ்சிருச்சு. அவரு கீழே இருக்கக்கூடிய ஒரு 3-4 பேர் எல்லாத்தையும் சேர்த்து கொலை பண்ணிருச்சு அப்படின்னா, உடனே கப்பல் படை வந்து கமாண்டே இல்லாம அழிஞ்சு போகாது. அவங்க என்ன பண்றாங்க, முதல் ஒரு செட்டு போயிடுச்சா, அடுத்த செட்டு, அடுத்த செட்டு, அடுத்த செட் அப்படின்னு 4 செட்டுகளை உருவாக்கி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு துறையிலையும், அது உளவு பிரிவா இருக்கலாம், இல்ல வந்து கப்பல் படையாக இருக்கலாம், மிசைல் ஃபோர்ஸா இருக்கலாம், இந்த மிசைல் டீமா இருக்கலாம், இன்டெலிஜென்ஸ் டீமா இருக்கலாம், இல்ல வந்து ட்ரோன் டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய டீமா இருக்கலாம். இது மாதிரி நெட்வொர்க்கிங்ல இருந்து சப்ளை வரைக்கும் எல்லாத்தையுமே 4 லேயரா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 4th சக்சஸர்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கவனமா இந்த சொல்ல பயன்படுத்தி இருக்காங்க. குறிப்பாக இந்த அல் ஜசீராவுடைய கட்டுரையிலே பாத்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தி இருக்கு. அந்த தலைப்பே பாத்தீங்கன்னா, the 4th successor, Iran's plan for a long war with the US and Israel. இதனாலதான் அமெரிக்கா பதறுது. டேய் ஈரான், நீ வந்து யுத்தத்தை முடி, ஈரான் செத்துருச்சு, அப்படி இப்படின்னு ஏன் பேசிக்கிட்டே இருக்காரு, மிரட்டிக்கிட்டே இருக்காரு. ஈரான் யுத்தத்தை முடிக்க தயாராக இல்லை. ஈரான் மிக பொறுமையாக இருக்கிறது. இதை அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்தும் இந்த அல் ஜசீரா கட்டுரையிலிருந்தும் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உன் கையில் எவ்வளவு சக்தி வாய்ந்த ஆயுதம் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனா இந்த யுத்தத்தினுடைய போக்கை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் என்பதில் இந்த மொசாக் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பக்காவா அப்ளை பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன செய்தி வருது அப்படின்னு.